தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் தேர்தல் திருவிழா சூடுபிடித்துள்ளது என்றே நாம் கூறலாம். ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அதிகப்படியாக வரைமுறையை மீறிய செயலாக தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தை தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நான் ராஜினாமா செய்ய போகிறேன் என்பதை உறுதியளித்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எதை காண்பித்தால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்வார் என்பதை நாம் முதலில் பார்த்து கொள்ளலாம். பிரதமர் மோடியுடன் உதயநிதி இருக்கும் புகைப்படத்தை காட்டி எடப்பாடி பழனிசாமி நேற்று கடுமையாக விமர்சனம் செய்தார். இதற்கு உங்களை போல் எடப்பாடி பழனிசாமி நேரத்திற்கு நேரம் மாற்றி பேச மாட்டேன் என் உதயநிதி பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவின் காலில் விழும் புகைப்படத்தை காண்பித்து உங்களை போல் நான் யாருடைய காலிலும் விழும் ஒரு ஆதாரத்தை காட்டினாலும் அரசியலில் இருந்து உடனே விலகுகிறேன் என்றும் சவால் ஒன்றை விடுத்துள்ளார். ஏற்கனவே வேலூர் மற்றும் திருப்பூர் போன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் செய்து வருகின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று கிட்டத்தட்ட தேனியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை வெற்றியடை செய்ய வேண்டும் என்றும் அது உங்களால் மட்டும்தான் முடியும் என்றும் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் திமுக வெற்றியடைந்தது. ஆனால் தேனி தொகுதியில் மட்டும் தோல்வியடைந்தது. இந்த முறை அதையும் நாம் ஈக்குவல் செய்ய வேண்டும். தேனி தொகுதியில் முதல் வெற்றி என் காதில் விழ வேண்டும். அதற்கு பிறகு 2 முறை மாதத்திற்கு தேனிக்கு நான் வந்து பணிகளை செய்வேன் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை 39 தொகுதிகளில் எந்த நல்லதை செய்திருக்கிறீர்கள், மீண்டும் தேர்தலுக்கான வேட்பாளர்களை ஆதரித்து வருகிறீர்கள் என்ற கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார். மேலும் கொலை கொள்ளை சம்பவங்கள், கள்ளச்சாராயம், போதை மருந்து கடத்தல், தனியார் நிறுவனங்களின் கைகுலுக்கல் ஆகியவற்றை அடிப்படையால்தான் நீங்கள் கட்சியை நடத்தி வருகிறீர்கள் என்றும் ஒரே தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1350 கோடி தேர்தல் ஆணைய பத்திரத்தின் மூலமாக நீங்கள் வருமானம் பெற்றிருக்கிறீர்கள். இதன் மூலமாக தமிழக மக்கள் எவ்வளவு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருப்பார்கள், தனியார் நிறுவனங்கள் எதை ஆதாயம் பெறுவதற்காக உங்களுக்கு பணம் கொடுத்திருப்பார்கள் என்பதை ஒவ்வொன்றாக புட்டு வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் கடைசியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மோடியுடன் இருக்கக்கூடிய சிரித்தபடியான புகைப்படத்தை காண்பித்து இப்படிப்பட்ட முதல்வராக இருந்தவர் மீண்டும் தமிழகத்தில் ஆளுமை திறன் கொண்டவராக மாறிவிட்டால் தமிழகம் குஜராத் போன்ற வடமாநிலங்களாக மாறிவிடும் என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் பல்லை காட்டவில்லையா என்று அவரது குடும்பத்துடன் பிரதமர் மோடி அவர்களுடன் இருந்த காட்சிகளையும் வீடியோ மூலமாகவும் போட்டோ மூலமாகவும் வெளிப்படுத்தினார். இந்த நிலையில்தான் சசிகலா அவர்களை காலில் விழுந்துதான் முதல்வராக ஆனீர்கள் என்றும் நீங்கள் என்னிடம் பேசுவதற்கோ அல்லது நான் யாருடைய காலிலாவது விழுந்திருந்ததை நீங்கள் காட்டினாலோ உங்களுடைய காலில் விழுந்து என்னுடைய அரசியலில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.